இது பார்த்தீங்கன்னா, அண்ணா லைப்ரரி போயிருந்தேன். கோட்டேரிபுரம். பார்க்க சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. நல்ல ஒரு மெமரியானது. ஏன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். அண்ணா லைப்ரரி. இதுவரைக்கும் நான் போனதில்ல. சூப்பரா இருந்தது. அது நெறைய அழிவு சார்ந்த விஷயம் நெறைய இருந்ததுப்பா. இவ்ளோ பண்ணியிருக்காங்கன்னு அங்க போய் பார்த்தோன்னா தான் தெரியுது. ஆனா கில்லரு கவுரு. கில்லரு வேலைக்கு இல்ல. ஆனா இதே மாரி பெங்களூர்ல ஒண்ணு இருந்தது. அது இதோட சூப்பரா இருக்கும். பெங்களூர் இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. அது வேற மாரி இருந்தது. ஓகே. நமக்கு இவ்ளோ பண்ணதே பெரிய இதுதான். இத நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய பெரிய விஷயமே. ஆனா இது மெயின்டெயின் பண்ணதுக்குள்ள பாவம் அவங்க என்னென்ன இது பண்ணுவாங்களோ! ஏன்னா ஒரு வீட மெயின்டெயின் பண்ணணும்னாலே நமக்கு எவ்வளோ டஃப் ஆகும். இது அவ்வளோ பெரிய இது பாவம் இது எப்படி மெயின்டெயின் பண்ணுறாங்க தெரியல. ஆனா பாதி ஒர்க் ஆகல. பாதி இதோ அந்த பசங்க பார்க்குறாங்க பாருங்க. அது மாதிரி நெறைய விக்கிறாங்க உள்ள. நான் நேத்து தான் போய் பார்த்தேன். சூப்பரா இருந்தது. வேற மாதிரி இருந்தது. என்ன சொல்றது? நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐயையோ! அப்பா! இது பாதிப்பு அதான் நம்ம உடம்புல என்னென்ன இருக்குன்னு எல்லாம் அது அறிவு சார்ந்த இதுதான் எல்லாமே இருந்தது. பெங்களூரு நல்லாருக்கும். இதோடயே நல்லாருக்கும். நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் பெங்களூர்ல. அது வேற மாரி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா, சும்மா விளையாடி பார்த்தேன். எனக்கு அந்த அளவு தான் பொறுமை இல்ல. இது ரொம்ப நேரம் போ வேண்டியதா இருந்தது. சரி எனக்கு அந்த அளவு பொறுமை இல்ல. அதனால இத விட்டு வேற பார்க்க போனேன். பார்த்தீங்கன்னா, அப்பப்பப்பப்பா! நெறைய விக்கிறாங்கப்பா. ஐயையோ! அண்ணா லைப்ரரி சரி ஏதோ புக்கு அந்த மாரி இருக்கும். பார்த்தா இந்த மாரி ப்பா! வேற மாரி இருந்தது. போய் பார்த்தா தான் தெரியுது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அடுத்தது ஒரு டிராமா வரும். அத பார்த்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நாங்கள் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தாமதத்திற்கு கொஞ்சம் மன்னிக்கவும், நம்ம மக்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் திரண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நடத்தும் இந்த மாபெரும் வரலாற்று நாடக விழாவின் தொடக்கமாக நம் தாய்மொழியாம் தமிழுக்கு வணக்கம் செலுத்தி தமிழ் தாய் வாழ்த்தோடு இந்த விழாவை முறைப்படி தொடங்குவோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அனைவரும் எழுதியிருக்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கனமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிற பிறை நுதலும் தரிதனரும்
திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி நன்றி. அனைவரும் இருக்கையில் அமரலாம். அன்பானவர்களே, இன்றைய தினம் நம் மேடையில் கல்லணை கட்டிய கரிகால் சோழன் என்னும் மாபெரும் காவியம் அரங்கேறுவதற்கு பின்னணியில் நமக்கு அளப்பரிய ஒரு தூணாக இருந்த ஒரு நபர், பேராதரவாகவும் விளங்கியவர், நம் திரையுலகின் மாபெரும் ஆளுமை, இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன், இயக்குனர் அமரர் கே. பாக்யராஜ் அவர்கள். இந்த நாடகம் இன்று மேடை ஏறுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக கலை மீது அவர் கொண்டுள்ள காதலும் இந்த நாடக குழுவிற்கு அவர் ஆற்றிய பேராதரவிற்கும் நாம் நன்றி கடனை செலுத்தும் விதமாக அவரது கலை பயணத்தையும் நினைவுகளையும் தாங்கிய ஒரு நினைவு தொகுப்பு திரை வடிவம், அதாவது ஏவி, உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம். ஏவி ப்ளீஸ். நினைவு திருவுருவப்படத்தை முறைப்படி திரை நீக்கி திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மேடையில் விற்றிருக்கும் விருந்தினர் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி மலர் தூவி தங்களது அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா. இது ஃபுல்லாக என்னால் போக முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த லெட்டரை நீங்கள் நிறுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் வேகமாக போகுது. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க ட்ராமா. நான் எதிர்பார்க்கல. இது அண்ணா லைப்ரரி பக்கத்துலே இருக்கிற ஆடிட்டோரியம் இது. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததில்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இங்கே ஒரு நடக்குதுன்னு. உக்காந்து ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக நான் எங்கே போனாலும் பாதியில் எங்கி போயிடுவேன். எனக்கு பொறுமை இருக்காது. ஆனால் இது மட்டும் எனக்கு போரே அடிக்கல. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இது ஒரு காவியம். இது நம்மள மாதிரி பக்கங்க 90, 80 தான் அவங்களுக்கு தான் தெரியும். தூக்கி பக்கங்களுக்கு தான் தெரியாது இந்த மாதிரி இருக்குன்னு. ஃபுல்லாக பாருங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. 8 மணி இருக்கு. சொன்னதை மறந்து
நேரம் பார்த்து ஆமா இந்த உங்க நேரம் தானே என்று பார்த்து விட்டு வாருங்கள் சீக்கிரம் வாருங்கள் இல்லை 3 நாளிகை கழித்து குழந்தை பிறந்தால் இக்குழந்தை நாடாளு மன்னனாக விளங்க முடியும். சரி நீங்க நேரம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்து விட்டீங்களா? 3 நாளிகை கழித்தால் குழந்தை பிறக்கும். அதுக்கு 3 நாளிகை கழிய வேண்டுமே. கழிந்தால்தானே குழந்தை பிறப்பது நன்றாக இருக்கும். அப்படி ஒரு பிரசவம் நடக்கக்கூடாதா? நாடாளும் மன்னனாக வேண்டும். நாடாளும் மன்னனாக வேண்டும். மதுவச்சு இந்த பிரசவத்தை சற்று தள்ளி போட வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை. வழிபட முடியாது.